ஸோ இது ஃபியூச்சர்ல வந்து இதோட சக்ஸஸ்க்கு அப்புறம் அடுத்த உங்களோட ஃபியூச்சர் இது என்ன? இப்போ எனக்கு 290வது லேக் ராஜஸ்தானில் போயிட்டுருக்கு. சைமல்டேனியஸ்லி ஒரு 7 ஸ்டேட்ஸில் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போது மார்டின் குரூப்போட சேர்ந்து மறுபடியும் ராம்நாட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிறதுலே மிகப்பெரிய கண்மாயான ஆர்எஸ் மங்கலம் கண்மாய், அதுதான் எங்களோட நெக்ஸ்ட்டு டார்கெட்டு, நெக்ஸ்ட் ஒர்க்கு. ஸோ இந்த சம்மரில் இந்த ஆர்எஸ் மங்கலம் கண்மாயை மீட்டெடுத்துருவோம். இது பண்ணுறதால எவ்வளோ பீப்புள் வந்து பெனிஃபிட் ஆவாங்க அதை பற்றி? இதில் வந்து டைரெக்டாக வந்து எப்படியும் ஒரு 2 லட்சம் விவசாயிகளாக பயனடைவாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் வந்து தண்ணி பிரச்சனைங்கிறதெல்லாம் தாண்டி விவசாயங்கிறது ஒன்று இல்லாமையே போயிடுச்சு. இப்போ நம்ம நாராயணன் காவேரி வேலை பார்த்ததுனால நிறைய இடத்துல வந்து புதுசாக விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வருஷமாக விவசாயம் பண்ணாத ஆட்களும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே ராமநாதபுரத்தில் வந்து ரொம்ப பழமையான இனங்கள், நாய் இனங்கள் இருக்குது, ஆடு இனங்கள் இருக்குது, மாடு இனங்கள் இருக்குது, கோழி இனங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த தண்ணி பிரச்சனைனால கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த விவசாயிகளோட சேர்ந்து பொதுமக்களோட சேர்ந்து இந்த மாதிரி உயிரினங்களுக்கும் இந்த தண்ணிங்கிறது மிகப்பெரிய நீராதாரமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷம் தண்ணி இல்லாததுனால அந்த எல்லா உயிரினங்களும் அழிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை தாண்டி வந்து உப்பு தண்ணியை குடிச்சு நிறைய உயிரினங்களோட அந்த ஹெல்த்தும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த எல்லா விஷயமே இந்த நாராயணன் காவிரினால சரியாக போகுது. விவசாயத்தை தாண்டி வேற எதுவும் நிலத்தடி நீர் அந்த மாதிரி விஷயம்? இங்கே ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா, இப்போ சாயல்குடி பகுதியிலேருந்து அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கடலோர பகுதி. அந்த கடலோர பகுதியில் நிறைய இடத்துல வந்து நீர்நிலைகள் சரியாக பராமரிக்கிறதுனால சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன், கடல் தண்ணி உள்ளே புகுந்து அந்த நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த நாராயணன் காவிரி சீரமைச்சு மிகப்பெரிய கண்மாய்களுக்கு தண்ணி போகிறப்போ கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகி அந்த சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷனுங்கிறது அந்த சைடு போகிறப்போ கிரவுண்ட் வாட்டரில் இருக்க அந்த சால்ட் வாட்டர் அந்த கண்டென்ட்டும் குறையும், நிலத்தடி நீரோட அந்த தன்மையும் மாறும். அது வந்து ஃபஸ்ட்டு சைக்கிள் ஆஃப் ரெயினில் வந்து ஒரு ஓரளவு சேஞ்சஸ் தெரியும். ஒரு 2-3 மழையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் முழுக்க 100% மாற்றங்கள் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம்.